சார் வணக்கம். வணக்கம். நாடு முழுவதும் மக்கள் தொகை மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்போக ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. கடந்த காலங்களில் எதிர்கட்சிகள்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொன்ன பாஜகவும் சரி, பிரதமர் மோடி அவரும் சரி, தற்போது இந்த மாதிரியான ஒரு ஒப்புதல் வழங்கியிருக்கா. நம்ம புதுசாக பார்க்கலாம். முதல்ல நல்லதோ கிட்டதோ ஒரு எதிரியாக இருந்தால் கூட நான் பேசக்கூடிய அரசியலை எதிரின் வாயிலிருந்து பெற்றிருக்கிறோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்ன அந்த விஷயத்துக்காக மோடியை வாழ்த்துவோம். எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஆனால் இவர்கள் உண்மையாக சொன்னார்கள் என்றால் அதில் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஒரு கடந்த கால வாழ்க்கை இருக்கிறது, கடந்த கால அரசியல் இருக்கிறது. அதெல்லாம் ஒப்பிட்டு பேசும்போது சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ குறிப்பாக ராகுல் காந்தி இந்த இடத்துல நம்ம நினைவு கூற வேண்டியிருக்குது. ராகுல் காந்தியோடைய பேச்சும் அவருடைய உறுதிப்பாடும் தான் இந்தியாவின் குறுக்கு நெடுக்குமாக பயணித்த அவருடைய கால்கள் தான் ஒரு முடிவுக்கு வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, இங்கே சமூகமாக சாதியாகத்தான் பிரிந்து கிடக்கிறார்கள், இதை பேசாமல் சமூக நீதியை பேசாமல் இனி இந்தியாவின் அரசியலில் இல்லைங்கிற ஒரு நிலைக்கு பெரியார் என்ன சொன்னாரோ, பெரியார் எதற்கு எதிராக பாடுபட்டாரோ அதே பாதையில் பயணித்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வெளியிட்டார் ராகுல் காந்தி அவர்கள். அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்னவருடைய வாசகம் இப்போ நினச்சா கூட ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவர், அதுவும் காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் பரம்பரையில் இருந்த ஒரு நபர், ஒரு காங்கிரஸோட மிக முக்கியமான தலைவர் பேசுகிறாருன்னா அது சாதாரணமாக கடந்து போக முடியாது. அப்படியான ஒரு பேச்சு என்னென்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எனது அரசியல் நடவடிக்கையோ எனது அரசியல் வாக்குறுதி அல்ல, என் வாழ்நாளின் இறுதி லட்சியம்னார். இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பேசினது அநேகமாக காங்கிரஸ் தலைவர்களை பேசுனது ராகுல் காந்தி மட்டுமாகத்தான் இருக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டில் சிஎம் பேசுகிறதோ அல்லது பெரியார் பேசுகிறதோ அண்ணா பேசுகிறதோ கலைஞர் பேசுகிறதோட விஷயம் கிடையாது. ஏன்னா சமூக நீதிக்காக மட்டுமே பல விஷயங்களுக்கு முன்னுதாரணமாகக்கூடியது தமிழ்நாடு. ஆனால் காங்கிரஸ், எந்த காங்கிரஸ் எதிர்த்து பெரியார் வெளியேறினாரோ, வகுப்பாறை பிரதிநிதித்துவர்கள் நடைமுறைப்படுத்த போவதில்லை, அதனால் இதை விட்டு வெளியேறுன்னு சொல்லி பெரியார் அறிவித்தார். அந்த காங்கிரஸின் வழியில் வந்த ஒரு தலைவரே இன்றைக்கி இப்படி பேசுகிறாருன்னா, முதல்ல இதுக்கான முதல் வெற்றி யாருக்குன்னா ராகுல் காந்திக்கு தான் பொருந்தும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அன்னைக்கு பாஜக அறிவிச்சிருக்கு இல்லையா, அதற்கு முழு தகுதி, அதுக்கான கிரெடிட் கிளைம் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அது ராகுல் காந்தி. அடுத்து நம்ம சிஎம் சொல்லவே வேண்டாம். நம்ம தமிழ்நாடுங்கிற சமூக நீதிக்கான மிக முக்கியமான மாநிலம். அதனால் சிஎம் இதை விமர்சிக்கிறது ஆச்சரியம் கிடையாது. சிஎம் என்ன தெளிவாக சொல்கிறார்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. அதாவது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு என்பதை வரவேற்கிறோம், இது திமுக உடைத்த வெற்றி, இது முதல் தரம். ஆனால் நீங்கள் அதை எப்போ எடுக்க போகிறீங்க, எப்போ முடிக்க போகிறீங்கன்ற எந்த விவரமும் இல்லை. ஆக இது பீகார் தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பு, ஒரு நாடகங்கிறத தெளிவாக அம்பலப்படுத்துகிறார். எப்போ எடுக்க எப்போ முடிக்க நீங்கள் அறிவிப்பு வந்தால் தானே சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் அப்படியான முன்னுதாரணம் இருக்கிறது. குறிப்பாக 33 இடஒதுக்கீடு பெண்களுக்கான மசோதா கொண்டு வந்தாங்க. 2030க்கு மேலே கொண்டு வருவாங்களாம். ஆனால் மசோதா தாக்கல் பண்ணுறாங்க. என்னாச்சு? ஒன்றும் நடக்கலை இல்லையா? ஆக இது அறிவிப்புங்கிறது வெறும் அரசியல் நாடகமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாஜக என்பது 10ஓடு 11வது கட்சி அல்ல, அது பார்ப்பனியத்தின் உச்சாணி கொம்பு. அது அந்த பார்ப்பனியத்துடைய அதிகார வர்க்கமாக செயல்படக்கூடிய மிக முக்கியமான கட்சி. அப்போ அது கட்சியாக மட்டும் பார்க்க முடியாது, பார்ப்பனியத்தின் மிக முக்கியமான குறியீடாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்க ஜாதிவாரி கணக்கு உடனே அறிவித்தாங்கன்னா அதை எப்படி உடனே நம்ப முடியும்? யோசிக்க வேண்டாமா? ஏன்னா கடந்த கால வரலாறு என்ன, மண்டல் கமிஷன் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஓபிசிக்கு 20 அறிவிக்க என்ன சொன்னாங்க? ரத்த ஆறு ஓடுகிற அளவுக்கு ரத யாத்திரை வந்தார் அத்வானி. அதன் விளைவாக எவ்வளோ பேர் அன்றைக்கி இறந்தாங்கன்றது வரலாறு. பிபிசிக்கு எதிராக நின்றது யார்? இதே பிஜேபி தான். சாதிவாரி கணக்கு கூடாது, இடஒதுக்கீடு கூடாது, அப்படி பேசினாலே தகுதி தரமாக போயின்னு சொன்னது யார்? இந்த பிஜேபி வகைராவே, இந்த பார்ப்பனிய கும்பல் தானே. அது இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு பேசுதுன்னா அப்போ நம்ம உடனே நம்ப முடியுமா என்ன? அப்போ பீகார் தேர்தலுங்கிறது, குறிப்பாக லல்லு பிரசாத் யாதவ் அந்த கட்சிங்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா சமூக நீதியை தமிழ்நாடு மாதிரியே உரத்து பேசக்கூடிய ஒரு மாநிலம். அப்போ அங்கே ஜெயிக்கணும்னு சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணும். ஒரு நாடகம் ஆடுகிறார்களோ என்கிற ஐயம் இல்லை. ஒரு மாநில தேர்தலுக்காக அவங்களாம் அப்படி பண்ணுவாங்களா? வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவங்க அந்த தேர்தல் மட்டும் சொல்லலை, அடுத்து தமிழ்நாடு தேர்தல் வரும்போது. ஏன்னா நம்ம சமூக நீதி வச்சுதான் நம்மளுடைய மாநிலம் மிக முக்கியமான முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, ஐக்கானாக இருப்பதும் சரி, இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி இருப்பது தமிழ்நாடு. சமூக நீதி தான் மெயின் கோட்பாடு. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு ஆல்ரெடி எங்கே தீர்மானம் நிறைவேற்றியாச்சு? தமிழ்நாடு சட்டசபையில். அப்போ இது பீகார் மட்டும் இல்லை, நாளைக்கு தமிழ்நாடையும் குறிவிக்கிறாங்க. வேறு ஒன்றும் வேணாம், பீகார் கூட வேணாம், தமிழ்நாட்டில் மட்டும் நாளைக்கு நீங்கள் காங்கிரஸை தாண்டி பிஜேபி கால் வைத்து ஒன்றும் வேணாம், ஒரு ஆட்சியில் பங்குன்ற இடத்துக்கு வந்தால் கூட அவர்கள் மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறார்கள். தமிழ்நாடை மட்டும் வெற்றி கொண்டு விட்டால் இந்தியாவை வெற்றி கொண்டதுக்கு சமம். ஏனென்றால் யார் பார்த்தாலும் நீ தமிழ்நாட்டில் போய் பேசிப்பார், இந்தியா தமிழ்நாட்டில் போய் பேசிப்பார்,
சமூக நீதியா சிஎம் தமிழ்நாடு போய் பேசிப்பாங்க. மும்மொழி இப்படி கொள்கையா? யாரை பார்த்தா உசுப்பேத்தி அவங்க தமிழ்நாடு மேல முழு வன்மமா இருக்காங்க. பீகார் மட்டும் நோக்கம் இல்ல, தமிழ்நாடும் நோக்கம். அதனால தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பேன். அப்ப என்னடா எல்லாமே இந்திய கூட்டணியும் சரி, ராகுலும் சரி, நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலினும் சரி, அவங்களுடைய மிக முக்கியமான அடிநாத நோக்கம் என்ன? சமூக நீதி. அதற்கு மிக முக்கியமாக நடைமுறைப்படுத்த ஏதுவாக இருப்பது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அப்ப அதை நம்மளே எடுப்போம். அவங்க பேச நம்ம அந்த அரசு நம்மள பேசல. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு சமூக நீதியினுடைய அடையாளம். சமூக நீதி அடையாளம் சொன்னா இன்னைக்கு ஹைகோர்ட்லையோ அல்லது ஊடகத்துறையிலையோ அலுவலகத்துறையிலையோ ஐஐஎம்லையோ ஐஐடிலையோ அது பின்பற்றப்படுகிறதா அப்படின்றதுனா இல்லை. இல்லை, முதன்மை செயலாளர் யார்? 89 பேர்த்துல ஒருத்தன் கூட பிசி இல்லையே, ஒரே ஒரு எஸ்சி தானே. மீதி 87 பேர் யார் இருக்கான்? இந்த டேட்டா எங்க? இந்த டேட்டா ஒழிக்க முடியுமா? நீ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 35 பேர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 33 பேர் யார் இருக்கா? ஒரு எஸ்சி ஒரு பிசி அன்னைக்கு இருக்காங்க. அது கூட அப்பர் காஸ்ட் தானே அதிகமாக இருக்காங்க. பார்ப்பனிய பனியாகும்பல அதிகமாக இருக்குது. இது உயர்நீதிமன்றத்தில் அதே நிலைமை. இப்படி இந்தியாவின் அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடிய அதிக கல்விப்படத்தை இயங்கக்கூடிய எல்லா உயர்தட்டு வர்க்கத்தில் யார் இருக்கிறார்? பார்ப்பனும் பனியாகும்பலும் இருக்காங்க. அந்த டேட்டா ஒழிக்க முடியுமா? அந்த டேட்டா ஒழிச்சாதான் சமூக அடையாளம். ஆக இது தெரிஞ்சே தெரியாமலோ வேறு வழியே இல்லாமல் எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்தாலும் போராட்டங்களாலும் ஒரு இடத்துக்கு வந்து நின்றுக்கிறார்கள். எதிரிகளே சாதிவாரி கணக்கெடுப்பை பேசுகிறவர்களுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் இது உண்மையிலேயே இந்திய கூட்டணிக்கும் ராகுல் காந்திக்கும் சிஎம் நம்மளுடைய நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் தற்போது எப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்புலாம் யாரும் வந்து அத்தாரிட்டின்னு சொல்லி கொண்டாடக்கூடாது. அதுக்கு நாங்கள் பாமக மட்டும்தான் உரிமை கொண்டாடணும். ஊட நான் என்ன சொல்லுவாங்க, நானூறு அந்த மாதிரியா? நீ உண்மையிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் உனக்கு உயிர் கொள்கையாக இருந்தால் நீ எப்படி பாஜகவை கூட்டு வைக்க முடியும்? முதல்ல இதே மோடி என்ன சொன்னார்? 2023 என்ன சொல்லியிருக்காரு? அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மக்களை சாதிகளாக பிளவுபடுத்துவது. இது வந்து என்ன சொல்றது, கர்பன் நக்சல் இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பேசுனதானே இந்த மோடி. அது நல்லவாயா, இது நாரவாயா, இது நாரவாயா, அது நல்லவாயான்னு இந்த ராமதாஸ் தெரியாதா? சாதிவாரி கணக்கு தான் உயிர் கொள்கைனாக்க அதை எந்த கட்சி நடைமுறைப்படுத்த விரும்புதோ அல்லது எந்த கட்சியை கொள்கையாக வச்சிருக்கோ அங்கே போய் சேரணும். நீ பிஜேபியோட சேர, நீ பிஜேபியோட சேர்ந்ததுக்கா ஒரு கொள்கைக்காரன் ராமதாஸ் அன்பு சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து வாழ்வான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து சமூக நான் தான் அத்தராட்டின்னு சொல்லுது அயோக்கியத்தனம் இல்லையா? இது சாதி வரி கட்சியை தவிர அது சமூக நீதி கட்சி கிடையாது. அது என்னைக்கோ சாதி வரி கட்சியாகி இன்னைக்கு அப்பனும் மகன்களும் அடித்து உருண்டு கிடக்குறாங்க தவிர நீ சமூக நீதி நான் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையான்னு தான் கேட்க வேண்டியிருக்குது. ஆக நடக்கிறது என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பது எடுப்பது என்பது அது ஒரு மண்ணுக்கேற்ற மார்க்சியம். அதுதான் வந்து முற்றும் முதலுமாக குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான மிக முக்கியமான விடிவு காலமாக இருக்கும். அது ஒருவேளை பாஜக எடுத்தால் கூட பாஜக நம்ப முடியாது. அவங்க கூட சாதிவாரி கணக்கெடுக்கும் போது மாநில அரசோட கண்காணிப்பு இருக்கணும், டிஜிட்டல் இருக்கணும், பொது வெளியில் போடுறது மாதிரி இருக்கணும். அப்போத்தான் வந்து இவங்க நம்ப முடியும். இல்லைனாக்க ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக சமூகத்துக்கு எதிரான கட்சி உண்டு இந்தியாவில் உண்டு என்றால் அது வந்து பிஜேபி தான். அவங்க வந்து நடத்துகிறோம்னு சொன்னால் நம்ம உடனே நம்பிடவும் முடியாது. அதனால் அந்தந்த மாநிலங்களுடைய முதல்வர்கள் கண்காணிப்பிலும் அந்தந்த மாநிலத்துடைய ஒத்துழைப்போடும் அவர்களுடைய உறுதுணையுடன் அதை நடத்தணும். ஒரு வெளிப்படைத்தன்மைங்கிற உறுதியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க நம்பவே முடியாது. அதனால் சாதிவாரி கணக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பிஜேபி மோடியை பணிய வைத்திருக்கிறது. அரசியல் கட்சிகளுடைய அழுத்தத்தின் விளைவாக இன்று ஜாதிவாரி கணக்கு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அதுவே முதற்கட்ட வெற்றி தான். ஒரு முழுக்க தன் கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையே ஒரு கட்சி அறிவிக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு புற அளவில் இந்திய அளவில் கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டுங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழத்தான் செய்யுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா மோடிக்கு இது பெரிய அடிதான். அடிபணிந்தான் மோடி என்றான்னு சொல்ல, அடிபணிந்தான் மோடி என்று சொன்னால் கூட ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக பேசுகின்ற அந்த சமூக நீதி அரசியலை பாஜக தற்போது வந்து பேசுகிறாங்க. இது வந்து இன்னும் ஒரு வருடத்துல வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இல்லையா? இந்த அறிவிப்பு என்பது பீகார் தேர்தல் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தேர்தலையும் குறி வச்சுத்தான். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய வல்லமை உடையவர்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள், சமூக நீதி என்றால் என்னவென்று தெரிந்தவர்கள், சமூக நீதியிலிருந்து யாராவது தள்ளும் பிறந்தால் அவர்களை தூக்கி எறியும் வல்லமை கொண்டவர்கள். அதுக்கு உதாரணம் எம்ஜிஆர். அவர் என்ன சொன்னார்? எக்கனாமிக்கல் செக்ஷன், எக்கனாமிக் அதாவது பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வரணும் முடிவு பண்ணார். என்ன ஆச்சு? எம்ஜிஆரை தூக்கி எறிஞ்ச மக்கள் தான் தமிழ்நாட்டோட மக்கள். அப்படி இருக்கும் பொழுது மோடி என்ன அவங்க தாத்தனே வந்தால் கூட பிஜேபி எந்த ரூபம் போட்டு சமூக நீதி வேடம் போட்டு வந்தால் கூட மேலே இங்கேயும் ஜட்ஜ் பண்ணி பார்த்து நீ சங்கி ஓடிப்போன்னு சொல்லக்கூடிய
கல்வியறிவும் அரசியலையும் பெற்றவர் தமிழ்நாட்டு மக்கள். அதனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் அவருடைய கனவு எடுபடாது. பீகாரில் வேண்டுமானால் அது எப்படி எடுக்கணும் சொல்ல முடியாது. பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.